இது மாதிரி இந்த கிரேக்க பதம் அதுன்றத மாதிரியான சில காரியங்கள் எல்லாம் சொல்ல முடியாத காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது தியாலஜி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் மூளை அறிவில் இருக்கிற ஒரு காரியம் அல்ல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாலஜிங்கிறது என்னென்னா, இந்த கிரேக்க பதத்தில் தியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தியோஸ்ன்னா காட், ஆலஜி அப்படின்னா வேர்டு. இதுதான், ஒன்றுமே கிடையாது. தியாலஜின்னா ஆண்டவரை பற்றி படிக்கிற ஒரு சத்தியமாக இது இருக்கிறது. இதை ஏன் நம்ம படிக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் வேதத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாத ஒரு விதத்தில், ஒருவேளை ஒரு சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், கடவுள் எனக்கு எப்படி இதை பண்ணிடுவார், அது எப்படி நமக்கு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கிரமமாக தெளிவாக வேதத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இதை எப்படி பண்ணுவார், எந்த வழியில் பண்ணுவார், ஒருவேளை அதற்காக நான் பொறுமையாக காத்திருக்கணுமா, இல்லை அதற்குரிய காரியத்தை நான் இன்னுமாக நான் எப்படி செய்யணும், இப்படி ஒரு விசுவாசங்கிறது கூட ஒரு தெளிவான விதத்தில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் கிரமமான விதத்தில் புரிந்து கொள்ளுகிற ஒரு புரிதலோடு கூடியவராக இருக்கு. ஆனால் ஏதோ நம்ம நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது ஒரு குருட்டுத்தனமானதல்ல. கடவுளை எனக்கு இப்படி இதை பண்ணிடுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இல்லை. ஏன் இதை விசுவாசிக்கிறேன், எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் நான் படிக்காமையே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த தியாலஜி கிரமமாக, ஏன்னா நம்ம போதிக்கிறது ஒரு நடைமுறையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் எவ்விதமாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு போதனை தான். ப்ராக்டிக்கல் தியாலஜிங்கிறது தான் நம்ம முக்கியமாக சொல்கிற ஒரு காரியம். ஏதோ ஒரு அறிவுபூர்வமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக போதிக்கும்படியான ஒரு காரியமாக அல்ல. இது தெளிவான விரதங்களில் விளங்கிக்கொள்ள. ஆகவே தியாலஜி அவசியமாக? கண்டிப்பாக அவசியங்க, கண்டிப்பாக அவசியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க தியாலஜியெல்லாம் எனக்கு வேண்டாம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், தியாலஜி உண்மையான விதத்தில் ஒரு தெளிவான விளங்குதலோடு அறிந்திருக்கிறவருடைய வாழ்க்கைக்கும் அறியாதவருடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தியாலஜியினுடைய காரியம் என்பது மூளை அறிவில் அல்ல, நம்முடைய இருதயபூர்வமான விளங்குதலோடு கூடிய வேதத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த வேத அறிவு நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. அதை வேதமானது மறுபடியும் போதிக்கிறது. ஒருவேளை படிக்காத இருந்தால் அது வேறு, ஆனால் நம்ம படித்தவங்க நம்ம தேவனுடைய வார்த்தையை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தியாலஜிங்கிறது ஏன் அவசியம்? இந்த தியாலஜி சரியாக தெரியலைன்னா அவங்களுடைய விசுவாசம் தடுமாறும், குழப்பம் வரும், பிரச்சனை வரும், பேக் ஸ்லைடிங். நிறைய பேர் பாருங்கள், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க விசுவாசம் அவங்க பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்க. காரணம், இந்த வேதத்தில் தேவனை அறியாத ஒரு காரியம்தான். ஸோ இப்போ நம்ம இந்த படிக்க போகிற என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நம்ம இந்த தியாலஜியில் என்னென்ன படிக்க போகிறோம், ஏன்னா இது ஒரு அறிமுக வகுப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்க்குறோம். இப்போது நம்ம படிக்க போகிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நான் இந்த ஆண்டினுடைய ஒரு பகுதியில் நான் எத்தனை தலைப்பின் கீழே உங்களுக்கு நான் சொல்ல சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 11 அடிப்படையில் 11 தலைப்பின் கீழே நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல போதிக்கிறேன். இதெல்லாம் தயவுசெய்து நினைங்க, நான் திரும்ப உங்களை கேட்பேன் அந்த திரும்ப ரிவைஸ் பண்ணும் பொழுது. இப்போ முதலாவது நம்ம படிக்க போகிறது என்னென்னா, பிதாவாகிய தேவனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பிதாவாகிய தேவனை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் உண்டாகும் முன்பாகவே நித்தியமான ஒரு தேவன் அப்படின்னும் பொழுது அவர் எவ்வளோ உன்னதமானவர், ஞானமுள்ளவர். பிதாவாகிய தேவன், இப்போ நீங்கள் திரித்துவம் இருக்குது,
இப்போ திருத்துவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவர் என்பதை குறித்து போதிக்கிற ஒரு போதனை. இதை நான் இங்கே இடத்துல விரிவாக நான் பேசலை. ஆனால் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்கிற பணியின் அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்கும்படியான காரியம்தான் இந்த காரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிதாவாகிய தேவனை குறித்து ஸ்டடி ஆஃப் காட் த ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவனை பற்றி படிப்பது. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு இதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுன்றதில்லை, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லதுன்றதுனால நான் ஆக்சுவலாக இந்த ஸ்லைடு இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இனியோ தேவன் அதே நல்லா நல்லபடியாக நடத்துகிறேன். பேட்டராலஜின்னு சொல்லுவாங்க. PATEROLOGY பேட்டராலஜின்னு சொல்லுவாங்க. இது PATEROLOGY பேட்டராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டராலஜி அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே ஸ்டடி ஆஃப் காட் த ஃபாதர், பிதாவை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா. தியாலஜி இந்த ஸ்டடி ஆஃப் காட், தேவனை படிப்பது, அவருடைய செயல்களை படிப்பது. பேட்டராலஜிங்கிறது முக்கியமாக நம்ம பிதாவாகிய தேவனை பற்றி, அவருடைய குணநலன்கள், அவர் செய்கிற காரியங்கள், செய்த காரியங்கள். இப்போ உதாரணமாக இப்போ ரட்சிப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, பிதாவானவர் ரட்சிப்பின் திட்டத்தை அவர் உருவாக்கினார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கினவர் பிதா. அதாவது திருத்துவ தேவன் தான் உருவாக்கி 3 பேர் சேர்ந்து தான் உருவாக்குறார்கள், அது வேற. ஆனால் பொதுவான விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிதாவானவர் அவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அங்கே வைக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதான் சொல்ல, இதோ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் போகிறேன்னு அவர் சொல்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினார். இந்த ரட்சிப்புக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரித்து இந்த ரட்சிப்பினுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்தவராக மறுபடியும் போயிட்டார். பிதாவானவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை திட்டமிட்டார், குமாரன் அதை நிறைவேற்றினார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்ளை பண்ணுறார் நம்முடைய விசுவாச ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்துவானவர், இப்போது ஆவியானவர் நமக்குள்ள, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஒரு முக்கியமாக அந்த ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் ஒரு உள்ளத்தில் பேசுகிறார். இப்போ லிதியாவின் இருதயம் இருக்கு. பவுல் பிலிப்பு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்காரு. எத்தனையோ பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. லிதியாவின் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நம்மோடு இருக்கிற தேவன். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் வாழுகிற அருமையான வாழ்க்கை என்பது உண்டு. தவறான இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை அதிகமாக, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் உண்மையான சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அதுதான் நம்ம கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியமான த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு கொண்டிருக்கிற அந்யோன்ய ஐக்கியம், அதுதான் வேதம் அழகாக சொல்லுது. இயேசு என்ன சொன்னார்னா, உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ எனக்குள் இருக்கிற பரிசுத்த, எபேசில் சொல்லப்படுகிறது, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரையிடப்பட்டீர்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நமக்குள்ளாக ஆவியானவர், நான் ஒரு பாவி என்ற உணர்வுக்குள்ளே வரேன். இப்போ ஏன் நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி போதனைகளை நம்ம பார்க்கும் பொழுது சபைகளில், இன்றைக்கி சில சபைகளில் இங்கே பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நான் விளக்கமாக கொண்டு வரேன். உங்களுக்கு கொஞ்சம் மேலோட்டமான ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். சில சபைகளில் வர்றாங்க. வரும்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது 4 வாரம் 3 வாரம் வரும் பொழுது
உடனடியாக சில சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்ட இந்த மாதிரியான சில காரியங்களை நாம் அநேக சபைகளில் இன்றைக்கும் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சபையில் ஒரு மனிதன் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிரசங்கத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த மனிதனுடைய இருதயத்தில் பேசுகிறார். அவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்துறார் முதல்ல. இப்போ ஏன்னு கேட்டால், இப்போ நான் ஒரு சிக்காக இருக்கிறேன், உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா நான் டாக்டர் இடத்துல போகணும். ஏன்னா எனக்கு உடம்பு நல்லா இல்லை. நான் உடம்பு நல்லா இல்லைன்னு தெரியும் பொழுது தான் டாக்டர் இடத்துல நான் போவேன். எனக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது நான் ஏன் டாக்டர் இடத்துல போகணும்? போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே நான் டாக்டர் இடத்துல உடம்பு நல்லா இல்லை அப்படின்னும் பொழுது போய் சிகிச்சை பெறுகிறேன். அப்போ பாவின்னு உணராமல் அவன் ரட்சிப்பை தேடவே மாட்டான். பாவின்னு உணராமல் ரட்சகரிடத்தில் வரமாட்டான். அதுதான் பிரச்சனை. எனக்கு நிறைய சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு விசுவாசி வரும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, வியாதி இருக்குது, அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துவார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பண கஷ்டத்துவார். இப்படி இன்றைக்கு சுவிசேஷம் அதுவல்ல. நம்ம சுவிசேஷங்கிறது என்ன பார்க்கணும்? சுவிசேஷம் த பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன், ரட்சிப்பின் வலிமை, த பவர் ஆஃப் ரட்சிப்புக்கு உரித்த தேவனுடைய வல்லமையின் கருவி தான் சுவிசேஷம். ஆகவே பிதாவானவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் திட்டமிட்டிருக்கும் பொழுது குமாரன் இந்த இடத்துல நிறைவேற்றிட்டார். ஆனால் இன்றைக்கி அதை யார் என்னுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறது? எனக்கு பலிதமாகுது. இப்போ எனக்கு பசியாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டா தான் பசி தீரும். அப்போ நான் பாவின்னு தெரியும் பொழுது நான் உண்மையாக என்ன பண்ணுறேன்? ஆண்டவரை தேடுறேன். அதுதான் இன்றைக்கி நிறைய சுவிசேஷமே பண்ணுறது இல்லைங்க. உண்மையாக சொல்லப்போனால் நிறைய ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது இல்லை, ஆட்களை சேர்க்கறது எனக்கு சபையில் நடக்குது. சபையில் என்ன நடக்குதுன்னா, ஆட்களை சேர்த்துறோம் நிறைய. திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாதம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் 1000 பேரில் இதை உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ப்ரீச் த காஸ்பல். காஸ்பல்னா என்ன? கோ அண்ட் ஸ்பெல். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சொல்லுப்பா, இந்த ரட்சிப்பை நிறைவேற்றி இருக்கிறேன், அதை போய் சொல்லு. அப்போ ரட்சிப்பை குறித்து பேசாமல் நம்ம வியாதி சரியாகும் இப்படி எல்லாம் நம்ம பேசும் பொழுது என்னென்னா, நிறைய பேர் ரட்சிக்கப்படாமலே ஒரு மத நம்பிக்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இயேசுவை நான் நம்பினா எனக்கு வியாதி தீரும். அந்த மத நம்பிக்கை வேற, ரட்சிக்கப்படுவது தேவனோடு நாம் ஒப்புரவாகிற ஒரு காரியம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஸோ இந்த பரிசுத்த பிதாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நம்ம பேட்டராலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் த ஃபாதர். பிதாவை குறித்து நாம் படிக்கும்படியான ஒரு காரியமாக இது இருக்கிறது. அடுத்தது இந்த ஆண்டவராகிய ஸ்டடி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பிதாவை குறித்து பார்க்கும் பொழுது பேட்டராலஜி. அடுத்தது குமாரனாகிய இயேசுவை பற்றி படிப்பது. இதை நான் ஆக்சுவலாக உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேங்க. இந்த ஸ்லைடு யூடியூப்பில் வரும். நீங்கள் தயவுசெய்து நோட்ஸ் எடுத்துங்க ரிவைஸ் பண்ணும் பொழுது. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது இதாக இருக்கும். இது கிறிஸ்டாலஜி அப்படிங்கிறதுங்க. அதாவது ஸ்டடி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை பற்றி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம படிக்கிறோம். அவர் ஏன் பாவமில்லாதவராய் வந்தார், அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார், எப்படி ரட்சிப்பை நிறைவேற்றினார், எப்படி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அவை குமாரனாகி இயேசுவை பற்றி படிப்பது தான் கிறிஸ்டாலஜி அப்படிங்கிறதுங்க. இந்த கிறிஸ்டாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் நம்ம முக்கியமான காரியங்களை படிக்கும்படியான ஒரு அருமையான பாடம். இந்த கிறிஸ்டாலஜியில் தான் இயேசு கிறிஸ்து செய்த அவருடைய பணியை குறித்து, நிறைவேற்றின காரியத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். அவை பிதாவானவர் திட்டமிட்டார், இயேசுவானவர் இந்த ரட்சிப்பை நிறைவேற்றினார். மூன்றாவதாக ஸ்டடி ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட். ஸ்டடி ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம படிப்பது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் படிக்கும்படியான இந்த காரியம்
இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. நிறைய குழப்பத்தை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அநேகர் உண்மையான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரோடு கூட அந்யோன்ய ஐக்கியத்தில் வாழ்கிற ஒரு உறவின் வாழ்க்கையை நம்ம உண்மையான விதத்தில் அறிந்து வாழ்வதைப் போல மகிழ்ச்சியான வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பல குழப்பங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம படிப்போம். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து கேட்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமானா என்னுடைய நம்ம அந்த குரூப்பில் நம்ம போட முடியாது. ஏன்னா நிறைய பேர் வேறு மாதிரி எல்லாம் நிறைய அதை போட்டுருவாங்கன்றதுனால அட்மின் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய அந்த மொபைல் நம்பருக்கு 984227 67184 கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை, ஆனால் என்னென்னா அந்த சந்தேகங்களை அந்தந்த தலைப்பில் படிக்கும்போது தான் நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் நான் பார்த்தோம்னா ஒரே குழப்பமாயிரும். அப்போ நீங்கள் சந்தேகங்களை எப்போ வேணாலும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்தந்த தலைப்புகளில் நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு காரியம் இருக்குமானா அதற்குரிய காரியங்களை நான் நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இப்போ ஸ்டடி ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறது நிமட்டாலஜின்னு சொல்லுவாங்க. PNEU MATOLOGY நிமட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் காட் த ஹோலி ஸ்பிரிட், நிமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரியத்தை குறித்து நாம் ஆகவே இந்த திரியேக தேவனை இதை படிக்கும் பொழுதே ட்ரினிட்டியை நம்ம நல்லா விளங்கிக்கொள்ளான்னு வைங்களேன். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்காமல் திருத்துவத்தை நீங்கள் சரியாய் விளக்கப்படுத்தவே முடியாது. அதுதான் பிரச்சனை. இது தெரியாமல் நீங்கள் திருத்துவத்தை சரியாக விளக்கப்படுத்த முடியாது. நிறைய பேர் திருத்துவத்தை விளக்கப்படுத்த விரும்புகிறாங்க. ஆனால் இந்த காரியங்களை தெரியாமல் திருத்துவத்தை விளக்கப்படுத்த முடியாது. ஆனால் இந்த காரியங்கள் தெரியும் பொழுது நம்ம விளக்கப்படுத்தவும் முடியும், நம்மளும் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளவும் முடியும். அடுத்ததாக நம்ம படிக்கும்படியான காரியம் என்னன்னா, 4வதாக இந்த வேதம், ஸ்டடி ஆஃப் த பைபிள், இந்த வேதத்தையே நம்ம படிக்கிறோம். இந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த திருத்துவத்தை வாசிக்கிறோம். ஆஸ் சச் இந்த பைபிளை பற்றி நம்ம பிப்ளியாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த வேதத்தை பற்றி நாம், இந்த வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, எப்படி உருவானது, இந்த வேதத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த வேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன. இப்போ 119 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தை பற்றிய தெளிவான பல காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகவே தேவனை அறிந்து கொள்வது தான் இதனுடைய தியாலஜியினுடைய முக்கியமான காரியம். டு நோ காட் அண்ட் ஹிஸ் பர்பஸ், அவரையும் அவருடைய திட்டங்கள் நோக்கங்களை அறிந்து அதோடு நான் இணைத்துக் கொள்வது தாங்க அது. தேவனோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன், தேவனோடு இணைந்து வாழ்கிறேன் தான். டு லிவ் வித் காட், அதுதான் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இப்போ நான் ஒரு விக்கிரகத்தை பார்க்குறேன்னு அதோடு நான் இணைந்து வாழ்கிறதில்ல, ஏதோ வேண்டிக்கிறேன், இது பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்தவ பக்தி அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு மத கடவுள் மாதிரி அவ்விதமான சில நம்பிக்கைகளை கொண்டு வாழ்கிறது அப்படி அல்ல. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கையாக இது இருக்கிறது. ஸோ இந்த வேதத்தை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிற ஒரு காரியம் இது முடிஞ்ச அளவு என்ன நமக்கு இருக்கிறது ஒரு 52 கிளாஸஸ்னால நான் முடிஞ்ச அளவு நடைமுறைக்கு ஏதுவான சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் பேசும்படியாக நான் முயற்சிக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டடி ஆஃப் சால்வேஷன் சொல்லுவாங்க, சொட்டீரியாலஜின்னு சொல்லுவாங்க. SOTERIOLOGY, சொட்டீரியாலஜி. ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் எழுதி கொள்ள முடியல, தமிழில் கூட இருக்குது சொட்டீரியாலஜி. இதை நீங்கள் திரும்ப நம்ம யூடியூப் ஸ்லைடோடு நான் போடுறேன். அது உங்களுக்கு இதுதான் நான் போடுறேன். அப்போ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ரட்சிப்பை பற்றி படிப்பது. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்றத எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுது? ஒரு ரட்சிப்பின் அடையாளங்கள், த சைன் ஆஃப் சால்வேஷன். இப்போது
ரட்சிப்பின் அடையாளங்கள். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னா அவரை ரட்சிக்கப்பட்டிருக்கார் இல்லை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வேதத்தின் அடிப்படையில். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்தது, நான் ரட்சிக்கப்படுவது எப்படி? இது ஒரு பெரிய கேள்வி. ஹவு டு பி சேவ்ட்? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால், இப்போ சிறைச்சாலை அந்த அதிகாரி பவுல்கிட்ட கேட்குறாரு, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பைபிள் தெளிவாக சொல்லுது. நான் இயேசுவை கடவுளாக நம்புகிறேன், அப்போ உடனே ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இல்லை. நிறைய பேர் நீ இயேசுவை நம்புப்பா அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறது அல்ல. அப்போ அந்த பவுல் சொல்லும்படியான இயேசுவை விசுவாசிங்கிறது, அந்த விசுவாசங்கிறது என்ன அப்படிங்கிறத பைபிள் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த விசுவாசம் என்பது ஒரு ஜீவனுள்ள விசுவாசம். இப்போ பாருங்கள், விசுவாசங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போது ஒரு மனுஷன் இருக்கார். இப்போ நானே ஒரு காலத்தில் விக்கிரகத்தை தொழுதுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவருடைய ஒரு நண்பன் இயேசுவை பற்றி சொன்ன பொழுது, நான் ஒரு ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது போக போக எனக்குள்ளே அந்த விசுவாசங்கிறது உள்ளே வர்றது. அப்போ எனக்குள்ளே எப்படி அந்த விசுவாசங்கிறது என்ன, அது எனக்குள்ளே எப்படி உள்ளே போகுது, எனக்குள்ளே அந்த விசுவாசங்கிறது இப்போ எப்படி இருக்கிறது கண்ணில் நம்ம பார்க்கல, எனக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கும்போது அதே மனுஷன் தான், ஆனால் அந்த விசுவாசங்கிறது எப்படி எனக்குள்ளே அது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே என்னை வச்சிட்டார். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சவால்கள் இருக்குது, பல போராட்டங்கள் நெருக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை. உங்கள் வாழ்க்கை இருக்காது. ஆனால் இப்போ நான் ஆண்டவரை அறியதுக்கு முன்னால் நான் வேறு மாதிரி இருந்தேன், வேறு மாதிரி என்னுடைய பிரச்சனைகளை கையாண்டேன், வேறு மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் காணப்பட்டேன். சோர்ந்து போய் தளர்ந்து போய் எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த விசுவாசங்கிறது எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும் என்ன தெரியாது. இது ஆவிக்குரிய விதங்களில் அறிந்து கொள்ளுதல். அப்போ விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் என்னை கடைசி வரைக்கும் வழி நடத்துவார். இப்போ எனக்குள்ளே என்ன ஒரு நம்பிக்கை, சில சமயத்தில் ரொம்ப சோர்வாக இருக்குது, சில சமயம் நம்பிக்கை இல்லை, சில சமயத்தில் குழப்பமாக இருக்குது. அப்போ ஆனால் என்ன, என்னில் ஆரம்பித்தவர் அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் கொண்டு போய் அழகாக என்ன கடைசி முற்றுமுடிய ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்புங்கிறது முற்றுமுடியும் ரட்சிக்கணும். அது தெரியும். சில ரட்சிக்கப்பட்டான்ட்டு சரியான ஒரு வாழ்க்கை வாழ ரட்சிப்பின் ஆரம்பமும் உண்டு, முடிவும் உண்டு. விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர், அந்த இடைப்படுதலும் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அழகாக இந்த ரட்சிப்பை குறித்து படிக்கும் பொழுது தெளிவாக நம்ம அறிந்து கொள்வதற்கு இது நமக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். பாருங்களேன், அப்போ இந்த ரட்சிப்பை குறித்த காரியத்தை நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அடுத்தது இன்னைக்கு ஸ்டடி ஆஃப் த சர்ச், சபையை குறித்து நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி சபைன்னா என்ன பாருங்க. இன்றைக்கி சபையில் இருக்கிற குழப்பங்களை பார்த்தா ரொம்ப தீராத குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆண்டவர் அழைச்சார், ஆகவே நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலன்றி. இந்த கேள்வியை நீங்கள் பின்னால் தயவுசெய்து கேட்கலாம், எதுவாக இருந்தாலும் சுகுணாஸ்டரோட பின்னால் நீங்கள் தயவுசெய்து இந்த கேள்வியை கேளுங்க. நான் இதை முடிச்சிடறேன், நான் நடுவில் வேண்டாம். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலன்றி நம்ம ஊழியத்துக்கு வர முடியாதுங்க.
ஊழியத்துக்கு வருகிறதுங்கிறது ஒரு கர்த்தரை பார்த்து அழைக்கிற ஒரு அழைப்பு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு பாட்டுற ஒரு திறமை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் சில தாளந்துகளை வைத்துக்கொண்டு அல்லது பேச்சில் நல்ல பேசுகிற பிரசங்கம் பண்ணுறதுன்றதை பற்றி என்றல, பேச்சில் நல்ல திறமைகள் இருந்தால் உடனே அவங்க வந்து ஊழியராகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய கூட்டம் அவங்கள அப்போ அவங்க அந்த ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அந்த சபைங்கிறதுல என்ன இருக்கணும்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ஒரு சபைன்னு சொல்கிறோமே, அதில் என்ன இருக்கணும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஒரு சபையின் போதகர் யார், சபையினுடைய அந்த உதவியாளர் யார், சபை மக்களுடைய கடமை என்ன, எப்படி அவங்க வாழணும், இது சபையை பற்றி அழகாக ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறதே நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி சபைகளில் ஏங்க குழப்பம், திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு பிரச்சனை. அவங்க நிறைய பேர் சில சொல்கிறாங்க, நீ இதெல்லாம் பேசுனா, நீ ஊழியக்காருக்கு விரோதமாக பேசினா உனக்கு சாபம் வரும், இப்படி நிறைய காரியங்கள், பல காரியங்கள். ஆனால் உடனே ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்றைக்கி நிறைய சபைகளில் ஊழியருக்கு ஒரு அடிமையை போல் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அது ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல. நான் கூட ஒரு காலத்தில் ஒரு 17 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன். அப்போ என்னென்னா, எனக்கு வேதத்தை பற்றி அவ்வளோ தெரியாததுனால அந்த சபையில் ஒரு வழக்கம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டா நீங்கள் அந்த போதகர்கிட்ட போய் அறிக்கை செய்யணும். இப்போ பிரசங்கம் பண்ணும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, அந்த பிரசங்கத்திலே நீ வந்து ஏதாவது பாவம் செஞ்சுருந்த, போதகர்கிட்ட நீ ஏதாவது மறைச்ச, அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்றத பற்றி ஒரு பயமுறுத்தல் இருக்கும். அப்போ எனக்குள்ள ஐயோ என்னடா பண்ணுறது, இவர் வேற விட்டு போய் சொல்லணுமே அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறேனே, அது அவரை முதல்ல துக்கப்படுத்துறது. தாவீது 51 கர்த்தாவே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ என்னென்னா, எப்படியாவது போய் அவர்கிட்ட நான் அறிக்கை செஞ்சிடுவேன், வேறு வழியே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது கடவுளை துக்கப்படுத்துகிறாங்கிற அந்த ஒரு எண்ணத்தை விட பாவம் செஞ்சப்பனால ஐயோ போதர்கிட்ட போய் நான் அறிக்கை செய்யணுமேங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனை எனக்கு. அப்போ நான் போய் அதை அறிக்கை செய்து அப்புறமேல்ட்டு சரி ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை பற்றி நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம். இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் சபையை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அடுத்தது வந்து ஸ்டடி ஆஃப் த எண்ட் டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடைசி காலங்களை பற்றி படிக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் குழம்பிட்டுருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா? கண்டிப்பாக வரப்போகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிற உண்மையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வேதம் சொல்லுது, காலங்களை நீங்கள் நிதானிக்கிறீங்களே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் வரப்போகிறார்னு பல காரியங்களை சொல்லிக்கொண்டு அநேக மக்களை குழப்பம் அடைய செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, அவர் எப்போ வரப்போகிறார் அப்படின்றதுக்குரிய காரியத்தில் ஸ்டடி ஆஃப் த எண்ட் டைம்ஸ், இது வந்து எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. CHATOLOG எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி காலங்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம பயப்பட்டு, அதாவது இன்றைக்கி நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க, அவர் வரப்போகிறாரு, நீ ஆயத்தமாக இருக்கிறியா? அதாவது ஆயத்தமாக இருக்கிறதுனா எப்படி? நான் ஆண்டவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானா, அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சரி, அவர் வர்றாரோ வர்றது இருக்கட்டும், நானே திடீர்னு மறித்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா? இன்றைக்கி நான் மறித்த ஆண்டவரிடத்தில் போன நிச்சயம் இருக்கா? அது ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். ஆகவே இந்த ஸ்டடி ஆஃப் த எண்ட் டைம்ஸ், இந்த கடைசி காலங்களை குறித்து நான் படிக்கும்படியான இந்த படிப்புங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா நானெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப குழப்பி இருந்தேங்க. அதாவது நான் வந்து ஒரு இந்துவாக இருந்து நான் ஸ்பர்ஜன் அப்படின்ற ஒருடைய ஃபெய்த் செக் புக் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசித்த பொழுது எனக்குள்ள ஒரு தெளிவை ஆவியானவர் கொடுத்தாருங்க. அதிலிருந்து நான் தொடர்ந்து வேதம் முக்கியங்கிறத நான் அறிந்து கொண்டு இந்த வேதத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பித்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற இந்த காரியத்தில் நான் உண்மையாலுமே, ஏன்னா ஒரு 17 வருஷம் ஒரு சபையில் இருந்தேன்.
எனக்கு விடுதலை இல்லைங்க. நான் பல சமயங்களில் பழைய பாவத்தையே பல சமயங்களில் செய்து கொண்டிருந்தேன். விடுதலை இல்லை எனக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மனசு சோர்ந்து போகும். ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு மனசு ரொம்ப சோர்ந்து போகும். அப்போ நான் இந்த வேதத்தை தெளிவாக அறிந்த பின்னால் நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடும். அப்போ இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன், பேசுவேன். நீங்கள் தயவுசெய்து இது பேசணும்படியாக எதிர்பார்க்குறேன். ஆகவே அந்த சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்க நான் உண்மையாக ஆண்டவருக்கு முன்னால் தாழ்மையாக சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார், பாவத்தின்று என்னை விடுதலையாக்கியிருக்கிறார், எனக்கு மீட்பின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நான் அவரை பின்பற்றுதல் என்பது ஒரு உண்மையான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றி வருகிறேன். இது தாழ்மையாக நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு பெரிய வேத அறிவு நாளில் வேதத்தை தாழ்மையாக என்னை படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்களில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் அழகாக உதவி செய்கிறத நான் பார்க்க முடிகிறது. பல சவால்கள் இருக்குது. ஆகவே கடைசி காலங்களை குறித்த எஸ்கட்டாலஜி அடுத்து நம்ம படிக்க போகும்போது ஸ்டடி ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சலாலஜின்னு சொல்லுவாங்க. ANGELOLOGY, ஏஞ்சலாலஜி அப்படின்னு சொல்கிறது, ஸ்டடி ஆஃப் ஏஞ்சல்ஸ். இந்த தேவ தூதர்களை பற்றி படிக்கிறது கூட ஒரு பெரிய அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பரலோகத்திலும் கூட அவர்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சில காரியங்கள் ஏஞ்சல்ஸை வச்சு தவறான சில போதனைகளையும் குறித்து பார்க்குறோம். வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசை பற்றி படிப்பது, ஸ்டடி ஆஃப் டீமன்ஸ், டீமனாலஜின்னு சொல்லுவாங்க. DEMONOLOGY, டீமனாலஜி. நீங்கள் பாருங்கள், பிசாசை பற்றி நிறைய தப்பான பிரச்சனை இன்றைக்கி நிறைய எதெடுத்தான் பிசாசுன்னு சொல்லிட்டு பலவிதமான தவறான போதனைகள். அதாவது ஒவ்வொருக்கும் ஒரு ஆவின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் போதிக்கிறாங்க, இந்த ஆவி அந்த ஆவி. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபன் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. ஆகவே பிசாசு என்னை தாக்க பார்ப்பான நிச்சயமா யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்முடைய எதிராளியை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் அவனை எப்படி கையாளுவதுங்கிறத வேதம் எனக்கு அழகாக சொல்லியிருக்கு. அவனை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயிச்சிட்டாரு. நான் இனி அவனை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவனோடு போராடி நிச்சயமாக என்னை தாக்குறான், விழுங்க பார்க்குறான். ஆனால் எதன் அடிப்படையில் நான் அவனோடு கூட நான் போராடுகிறேன் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ பிசாசை பற்றி தெளிவான ஒரு விளங்குதல் இருக்கும் பொழுது சில எதெடுத்தாலும் பிசாசுன்னு வாங்க இல்லை, சில காரியங்கள் இருக்குது. நம்ம உலகத்தில் 3 எதிரி எப்போவுமே இருக்கான் தெரிஞ்சுக்க. ஒன்று நம்முடைய சுயம், அந்த பழைய மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் முழுக்க சாகுல உள்ளதான் இருக்கான். ஆனால் புதிய மனிதன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள தான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த பழைய மனிதன் அவன் முற்றிலும் உள்ளே இருக்கிறான். இவன் திரும்ப மேலே வர பார்ப்பான். ஆனால் அவனை நம்ம எப்படி கையாளுவது? புதிய மனிதன் பலசாலியாக இருந்தால் பழைய மனுஷனுக்கு ரொம்ப வேலை கிடையாது. ரெண்டாவது பிசாசு
உலகத்தோடு நம்ம உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன். உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அது உலகத்தின் அதிபதி தான் அவன். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, உலகத்தின் அதிபதி அவன். மூன்றாவதாக உலகம். இன்றைக்கி சபைகளில் பாருங்கள், உலகம் நல்ல நுழைஞ்சிருச்சு. பாட்டு, அது இது, மியூசிக்கு, அது இது பயங்கரமாக ட்ரம் அதாவது ஆராதிக்கிறதுங்கிற பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதிப்பது. நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸு பேட்டர்ன் அது இது மாடர்ன் இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு, அதாவது பயபக்தி, த ஃபியர் ஆஃப் காட் இஸ் மிஸ்ஸிங். அதுதான் ஒரு பெரிய ஆராதனைகளில் கர்த்தருக்குரிய அந்த பயம் போயிடுச்சுங்க. ஆகவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைட் ஜீன்ஸு, டைட் பனியன்லாம் போட்டுட்டு வரும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு சபையில் இடரல், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தாக்குவதற்கு ஏது உண்டு. அப்போ இந்த பிசாசை பற்றி நாம் படிப்போம். அடுத்தது நான் யாருன்னே தெரியணும், முக்கியம். அதுதான் முக்கியமான. இதெல்லாம் படித்து ஆண்டவரை பற்றி பல காரியங்களை படிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நான் யார், மனிதனை பற்றி ஸ்டடி ஆஃப் ஹியூமனிட்டி, ஆந்த்ரோபாலஜி, ANTHROPOLOGY, ஆந்த்ரோபாலஜி. மனுஷனை பற்றி நம்ம படிக்கும்படியான ஒரு காரியம். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஏன் இந்த உலகத்தை பார்த்துறோம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன் இப்படியெல்லாம்? ஏன் பயங்கரமாக இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு? அந்த காலத்தில் இருந்த விட இது உலகம் படுமோசமாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன? மனிதனுடைய நிலை ஏன் இப்படி ஆயிடுச்சு? மனிதனை செம்மையாக படைத்தார், ஆனால் மனிதன் உபாயமாக தெரிந்து கொண்ட பல காரியங்கள். மனிதனை பற்றி நம்ம சரியாக கடவுளை பற்றி படிச்சுட்டு நம்மளை படிக்கிறோம். நம்மளை பற்றி படிச்சுட்டு கடவுளை பார்க்குறத விட கடவுளை பற்றி படிச்சுட்டு அடுத்து நம்மளை பற்றி படிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப நம்ம பிரயோஜனமாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி உலகத்தின் பல கேள்விகளுக்கு இது பதில். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தை பற்றி படிப்ப, ஸ்டடி ஆஃப் சின். இது ஹெமர்டாலஜின்னு சொல்லுவாங்க. HAMARTIOGY, ஹெமட்டாலஜி, TIOLOGY, ஹெமட்டாலஜி, ஸ்டடி ஆஃப் சின். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க, இப்போ என்னமா அந்த காலத்தில் செல்லெல்லாம் இல்லைங்க, நமக்கே தெரியும். ஆனால் செல்லு வந்த பின்னால் பாவமானது திறந்து விடப்பட்டதை போல் ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ எல்லாம் சின்ன குழந்தைங்க முதல்ல பாவத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பயங்கர நிலைப்பாடு வந்துருச்சுங்க. செல்லு கொடுக்கலன்னா பிரச்சனை. வீட்டில் இன்றைக்கி செல்லு ஒரு பெரிய பிரச்சனை. செல்லு வாங்கி கொடுக்கணும். செல்லு கொடுத்தா அவங்களால கையாள முடியாது. படிக்கிறது போச்சு. அப்பா அம்மா கூப்பிட்டா கூட ஏதோ வரேன். சிறு பிள்ளைகள் முதல்ல செல்லினுடைய பாதிப்பு பயங்கரமாயிடுச்சு. இன்றைக்கி நமக்கு தெரியும். இப்போ இதோடு நிற்க போகிறதில்ல, இன்னும் பயங்கரமான விதங்களில் இந்த செல்லு பார்க்கறதுனால பாவத்தை குறித்த புதிய விதங்களான பலவிதமான வழிமுறைகள் அவர்களுக்குள்ளாக மனதில் புகுந்துருது. ஒரு திருமணமாகிற ஒரு நிலையில் அன்றாட விவாகம் பரிசுத்தம் இல்லை. ஆகவே இன்றைக்கு செல்னால் வாழ்க்கை முறை மாறி போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒருத்தர் சொன்னார், 49% டிவோர்ஸி தான், விவாகரத்தானவங்க. காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்து, மனிதன் ஏன் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணலன்னா, அதாவது ஆண்டவருடைய ஆதி சிருஷ்டிப்பையே பிசாசு தாக்க பார்க்குறான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுறான்னா, முதல்ல ஆண்டவர் உண்டாக்குன குடும்பத்தை பற்றி நம்ம படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே நம்ம கடைசியாக ஒரு ஸ்டடியும் இருக்கோம் குடும்பத்தை பற்றி. ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு கணவன் என்பவன் யார், மனைவி என்பவன் அவருடைய பொறுப்பு என்ன, அதையும் கூட நம்ம இந்த கோர்ஸில் படிக்க போகிறோம். பாவம் என்பது மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம வேதத்தின் அடிப்படையாக பார்க்கறது நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய கொஞ்சம் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் 2 மணி நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு
மிக பிரயோஜனமாக இருப்பதற்கு நிச்சயமாக சந்தேகமே இல்லைங்க. ஏன்னா இந்த தியாலஜிங்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதனுடைய அறிவு உங்களுக்குள்ளே வரும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவத்தினுடைய சாராம்சத்தை விளங்கிக் கொள்வோம் அப்படிங்கிறது உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். அதான் சொல்கிறேங்களே, ஒரு சபைக்கு போயிட்டு 17 வருஷமாக நான் போனேன்னா 17 வருஷமாக போனப்போ என்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள். அப்போ நான் போய் கேட்பேன். அப்போ நான் போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போய் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் உங்களோட பேசுவார்னுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு இந்து பின்னணியிலிருந்து வந்ததுனால எனக்கு எதுவுமே விளங்கலை. ஜெபிச்சாலும் கூட ஏன் மறுபடியும் இந்த ஒரு சூழ்நிலையில் நான் போகிறேன், ஏன் இந்த சூழ்நிலை கடந்து போகும்பொழுது என்னால் வெற்றியாக கடந்து போக முடியல, ஏன் நான் தோற்று விடுகிறேன். இப்படி பல குழப்பங்களின் வழியாய் கடந்து போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தை அறிந்து கொண்ட பொழுது கிரமமாய் இந்த வேதத்தை இப்போ பாருங்கள், இதே பைபிள் தான் இன்னைக்கு 7th டேவும், அதாவது 7ஆம் நாள் குழிக்காரர், ஜெகோவா விட்னஸ், மார்மன்ஸ்ன்னு சொல்கிறவங்க, அதாவது லேட்டர் டே சயின்ஸ், இது எல்லாரும் இதே பைபிளை தான் வச்சு போதனை பண்ணுறாங்க. அப்போ ஏன் இதே பைபிளை வச்சு ஏன் இன்றைக்கி அநேக சபைகள், ஏன் விதமான அநேக குழப்பங்கள்? இதை எல்லாமே நம்ம இந்த வேதத்தை சரியாய் படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியமாக இது நமக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். பொதுவாக நீங்கள் தயவுசெய்து இதை படிக்கும் பொழுது ஒரு 2 hours எவ்ரி ஃப்ரைடே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7 மணி முதல் 9 மணி முடிய, ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 hour 15 minutes பேசுவேன். இப்போ நீங்கள் மற்ற கேள்விகளை அல்லது நம்ம படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க, 9842767184. ஆனால் நம்ம பார்க்க போகிற தலைப்பின் அடிப்படையிலேருந்து அதை பார்க்க போகிறோம். நடுவில் நான் அதை குறித்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆனால் நம்ம அதை படிக்க முடியாது. அதனால தான். ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் படிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெரிந்து கொள்ளுதல்.